students, welcome to Sebosa Software Services. எங்களுடைய வெப்சைட் www.sebosa.in. ஆக்சுவலாக ஓடெஸ்கில் இது வரைக்கும் நாம் ப்ரொஃபைல்னா என்ன, ஓடெஸ்க்னா என்ன, ஒரு ப்ரொஃபைலை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஸ்கில் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் இருந்து ஓடெஸ்கில் ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓடெஸ்கில் நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு தேவையான ஜாபை ஃபஸ்ட் தேடுங்க. ரெண்டாவது ஸ்டெப், அதில் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஜாப்ஸை செலக்ட் பண்ணுங்கள். மூணாவது ஸ்டெப், அப்ளை பண்ணுங்கள். இவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஜாபை தேடணும், உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஜாபை செலக்ட் பண்ணணும், தேர்ட் அப்ளை பண்ணணும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். உங்கள் ஓடெஸ்க் அக்கௌண்ட்குள்ளே லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் இங்கே ரெக்கமெண்டட் ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபுக்கு கீழே உங்களுக்கு ஒரு சில ஜாப்ஸ் லிஸ்ட்டாக இருக்கும். ரெக்கமெண்டட் ஜாப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் கேட்டகிரி, அதாவது எந்தெந்த கேட்டகிரியில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. டேட்டா என்ட்ரி, பர்சனல் அசிஸ்டன்ட், வெப் ரிசர்ச், இமெயில் ரெஸ்பான்ஸ் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி எந்தெந்த கேட்டகிரியில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, அதாவது உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பீங்க. இங்கே நான் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஸ்கில், எனக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது ப்ளஸ் என்னால் எந்தெந்த கேட்டகிரியில் ஒர்க் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் ஓடெஸ்கே ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன ஜாப் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ரெக்கமெண்டட் ஜாப்ஸில் போட்டிருப்பாங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஜாபெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த ரெக்கமெண்டட் ஜாப்ஸ் ப்ளஸ் இந்த மை ஜாப் ஃபீட் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது நார்மலாக நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, எப்படி ஒரு ஜாபை தேடி அதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நான் சும்மா டேட்டா என்ட்ரி அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கேன். அப்போது டேட்டா என்ட்ரி அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் எந்தெந்த ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஜாபெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். இப்படி ஒரு பேஜுக்கு 10 ஜாப் லிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஜாபில் இருக்கிற எந்த போஸ்ட், எந்த பேஜில் இருக்கிற எந்த ஜாப்ஸ்க்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்கும். இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்து சர்ச் பண்ண உடனே என்னென்ன ஜாப்ஸ் வருதோ அந்த ஜாப்ஸ் எல்லாம் பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்தெந்த ஜாப் சூட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்து சர்ச் பண்ணும்போது நிறைய ஜாப்ஸ் லிஸ்ட் ஆகும். அந்த ஜாப்ஸில் உங்களுக்கு எந்தெந்த ஜாப்ஸ் எல்லாம் உங்களால் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது அந்த ஜாப்ஸுடைய டைட்டிலை பாருங்கள். இந்த டைட்டிலை பார்த்துட்டு உங்களால் இந்த ஜாப் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த டைட்டிலை பார்த்துட்டு எந்தெந்த ஜாப் உங்களால் பண்ண முடியும்னு தோணுதோ அந்த ஜாபெல்லாம் ஓப்பன் லிங்க்னு நியூ டேப் கொடுத்துருங்க. இப்போ என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிற ஜாப்ஸ் எல்லாத்தையும் நான் ஓப்பன் லிங்க்னு நியூ டேப் கொடுத்து எல்லா டேப்லும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் 5 டேப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் கேட்கலாம், அதாவது என்னால் பண்ண முடிகிற ஜாப் அப்படின்னு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைட்டிலை பாருங்கள். ஃபஸ்ட் இந்த டைட்டிலை பாருங்கள். இந்த டைட்டிலை பார்க்கும்போதே உங்களால் இந்த ஒர்க் பண்ண முடியுமா, இந்த ஒர்க்கு அப்ளை பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் இந்த அவர்லி ரேட்,
எவ்வளோ நாள் ஒர்க் இருக்கும், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, ப்ளஸ் எவ்வளோ நாள் வேலை இருக்கும், ப்ளஸ் ஒரு வீக்குக்கு எவ்வளோ வேலை இருக்கும், இதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட செலக்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தருவாங்க, ப்ளஸ் எவ்வளோ நாளைக்கு வேலை இருக்கும், ஒரு வீக்குக்கு எவ்வளோ வேலை இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீக்குக்கு 10 hours வேலை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் இது வந்து பண்ண முடியும், இது சூட் ஆகும் அப்படின்னு நினச்சா ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்துருங்க. எல்லா ஜாபுக்குமே இதை கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ டைம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், 1 ஹவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ப்ளஸ் எத்தனை நாள் ஒர்க் பண்ண முடியும், 6 மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ண முடியும், ஒரு வீக்குக்கு 10 hours ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால் பண்ண முடிய ஜாப்ஸ் எல்லாம் ஓப்பன் லிங்க்னு நியூ டேப் கொடுத்துருங்க. எப்படி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஜாப்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.